ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சிலிண்டருக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது. அதனால வெயில் காலத்தில் எல்லாருமே வந்து அப்பளம் அப்படின்ற விடுவாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு அடுப்பை வச்சு மாடியில் வச்சு அழகாக ஒரு அப்பளம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசியை தூக்கி அதில் போட்டுக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். இது நல்லா வந்து கொதிச்சிச்சு. ஸோ வந்து நம்ம என்ன போட போகிறோன்னா சீரகம் போட போகிறோம். அடுத்து காரத்துக்காக மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து கலருக்காக கொஞ்சம் கலர் பொடி, நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப மழை காலத்தில் வந்து நம்ம வந்து அப்பளம் கடையில் வாங்க வேணாம். சும்மா போர் அடித்தா கூட இது மாதிரி அப்பளம் இந்த வெயிலில் காயில் வெயிலில் விட்டு அதை பொரித்து சாப்பிட்டா மழை காலத்தில் செம்மையாக இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸே வாங்க வேணாம், அதுவே சும்மா போர் டைமில் சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி ஐடியாலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். சிலிண்டர் இல்லாமல் ஈஸியாக ஒன்று செய்யலாம், ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது எப்போவுமே சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் இது செஞ்சு பாருங்கள் கைஸ். இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான நல்லா கொதிச்சோடனே சால்ட் ஆட் பண்ணக்கப்புறம் அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சா ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருக்கணும். அடுத்து பச்சை அரிசி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மாவு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்துக்கலாம். இப்படி ஒருத்தங்க வந்து அரிசியை போடணும், அரிசி மாவை போடணும், ஒருத்தங்க கிளறணும். மாவு ஃபுல்லாக கொட்டிட்டோன்னே இந்த பதத்துக்கு வந்துடணும். நல்லா கிளறணும். இந்த கட்டி கட்டியாக இதெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு வரணும். இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கலாம். நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு இதை அப்படியே மூடி நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் முறுக்கு கோலையில் எடுத்து நம்ம மொட்டை மாடியில் விட வேண்டியது தான். அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக சீக்கிரமாகவே காஞ்சிரும். அழகாக நம்ம வறுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக விட்டுக்கலாம், இல்லை சுற்றி முறுக்கு வெறும் விட்டுக்கலாம், எப்படி வேணாலும் விட்டுக்கலாம்னு போடுறேன்.